என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பார்க்கிறீர்களா? திருக்குறள் தெரியுமா? உலக பொதுமறை. உலகமே புகழ்ந்து பேசும் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவரின் பெருமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறுகிறேன். இவர்தான் திருவள்ளுவர். உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் திருவள்ளுவர் சிலையை பற்றி. எங்கே இருக்கிறது? ஆம், கன்னியாகுமரியில் தான் இருக்கிறது. ஒரு முறை மாண்புமிகு கருணாநிதி அவர்களிடம் வினாவினார்கள், நீங்கள் ஏன் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையை வைத்தீர்கள் என்று. அதற்கு ஒரு விடை கொடுத்தார். வடக்கில் இமயமலை இருக்கிறது, தெற்கில் இமயத்தையே வைத்துள்ளேன் என்று. ஆம், இன்று திருவள்ளுவரின் உருவ சிலையை பற்றி தான் பார்க்க போகின்றோம். கடல் மட்டத்தில் இருந்து 30 அடி உயர பாறையில் அமைக்கப்பட்டதுதான் திருவள்ளுவர் சிலை. இதற்கான திட்டம் 1990 முடிவு செய்யப்பட்டு, அதாவது செப்டம்பர் 6 தொடங்கி 2000 ஜனவரி 1 தான் சிலையை கட்டுவதற்கு திட்டமிட்டு விட்டார்கள். அதற்கு கற்கள் தேவை அல்லவா? அம்பாசமுத்திரத்திலிருந்து 5000 டன் கற்கள், சோழிங்கநல்லூரில் இருந்து 2000 டன் எடை கொண்ட கருங்கற்கள் வந்தது. உங்களுக்கு தெரியுமா, கருங்கற்களால் ஆன சிலை நம் கன்னியாகுமரியில் மட்டும்தான் இருக்கிறது, அதுவும் 133 அடி. சரி வாருங்கள், இன்னும் சிறு தகவல் மட்டும் கூறிவிடுகிறேன். பீடத்தின் 38 அடியானது அறத்துப்பாலின் 38 அதிகாரங்களையும், பீடத்தில் இருந்து 95 அடி இருக்கும் உருவ சிலையானது பொருள் மற்றும் இன்பத்துப்பாலில் 95 அதிகாரங்களையும் குறிப்பதாக அமைந்துள்ளது. மொத்தம் எத்தனை? 133. சுவரானது ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு குறள் வீதம் 133 குறள்களை உடையது. 7000 டன் எடை கொண்டதுதான் நம் திருவள்ளுவர் சிலை. உங்களுக்கு புரிகிறதா? திருக்குறள் மட்டும் உலகம் போற்றும் பொதுமறையாக உலகெங்கும் ஓங்கி ஒலிக்கிறது. திருவள்ளுவரின் சிலையும் உலகே அண்ணாந்து பார்க்கும் அளவு ஓங்கி இருக்கிறது.